வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் விரயச்சனியா, சனி பகவானுடைய பெயர்ச்சியா, மேசராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் எந்த வழியில் உங்களுக்கு செலவு வரப்போகிறது, அதே நேரத்தில் எந்த வழியில் உங்களுக்கு வரவு கிடைக்கப் போகுது, சனி பயிற்சியின் மூலமாக அடுத்த 2027 வரை நடக்கப் போகின்ற பலனை உள்ளபடி உங்களுக்கு பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. மேலும் நம்ம சேனலில் 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேசராசியில் பிறந்த நண்பர்களே, கும்பத்தில் சனிவான் அமர்ந்திருக்கிறார். மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி. சனிவான் அப்படியே மீன ராசிக்கு வரப்போகிறார். மீனம் என்பது உங்களுடைய மேஷத்திற்கு 12ஆம் வீடு. அப்போது 7 சனி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். கவலைப்பட தேவையில்லை. காரணம், 12ஆம் வீடு மீனம், அதற்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய மேஷத்திற்கு 2ஆம் வீடான ரிஷபத்தில் தான் அவர் அமர்ந்திருக்கிறார். அடுத்து அவருடைய பயிற்சி கூட உங்களுக்கு மிதுனத்துக்கு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக மேசராசியில் பிறந்த நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணம், குறிப்பாக இந்த சனிவனுடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய மேஷத்திற்கு 2ஆம் வீட்டில் பதியும். ஓகேங்களா? சனிவான் இருக்கின்ற இடத்த விருத்தி பண்ணுவார். ஸோ பார்க்கின்ற இடத்தை அழிப்பார். அப்போது குடும்ப ரீதியான தவறான உறவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் களையெடுக்கப்படும். ஸோ அதில் கவலைப்படாமல் நீங்கள் இருக்கலாம். மேலும் இந்த சனிவனுடைய நேரடி 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய மேஷத்திற்கு 6ஆம் வீடான கன்னியில் பதியும். 6ஆம் வீடு என்பது எதிரி கடன் நோயை குறிப்பது. அப்போது எதிரியும் கடனும் நோயும் அழியும், குறையும், மறையும். ஸோ அதில் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஸோ இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் பார்வை என்பது தனுசில் பதிவு. உங்களுடைய மேஷத்திற்கு அது 9ஆம் வீடு. உங்களை விட வயது மூத்தவர்கள் அல்லது உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, உங்களை விட பதவியில் இருக்கக்கூடியவங்க, அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை இனி இருக்காது. அவர்களால் கொடுக்கப்பட்ட தொந்தரவு இனி இருக்காது. அது குறையும், மறையும். இப்போது 12ஆம் வீடு விருத்தி பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் வெளிநாட்டு பயணம், வீடு மாற்றம், இடம் மாற்றம் மற்றும் வெளிநாடு யோகங்கள் போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்கு நேர காலங்கள் அதிகமான முறையில் இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் வாங்கிறதுக்கும் யோகம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக மேசராசிக்காரங்க ஒரு இடமாற்றம் வருது, ஒரு வேலை மாற்றம் வருதுன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. ஸோ அந்த மாற்றத்தால் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸோ அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கிங்க. ஸோ குறிப்பாக சொத்துக்கள் வாங்கி போடுவது, நிலத்தில் அல்லது வீட்டில் முதலீடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வரும். ஸோ அதுக்கு இதை நீங்கள் சமாளிங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ 7 சனி நடக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது கால பைரவரோட வழிபாடு அல்லது சனிக்கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மேல் எள்ளு தீபம் ஏற்றி சனிவான வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இருந்தாலும் கால் பாதங்கள், கால்வழி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு போக வாய்ப்புன்னு கொஞ்சம் அதை மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம். இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றபடி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.